This is venkatfasasa.com. This video will be in Tamil, my mother tongue, especially because I felt I should spread this message of chanting in among Tamil people. Okay. நான் ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நிறைய விதமாக நம்ம பக்தி காமிக்கலாம். பட் எனக்கு ரொம்ப ஈஸியாக வர்றது வந்து என்னென்னா சாண்டிங் வந்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சாய்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்கள் எந்த சாமி நீ நினச்சிட்டு அந்த சாமி பேர் உங்களுக்கு வந்து துர்கா ரொம்ப பிடிக்கும், மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும், அவங்கவுங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமியோட பேர் சொல்லி நீங்கள் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் நான் இந்த வீடியோவில் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, வை திஸ் வீடியோ இன் தமிழ்? ஏன்னா நான் நிறைய பேர் கோவிலில் பார்ப்பேன், அவங்க வந்து அப்படி கோவிலில் அப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க, வேறு ஏதோ யோசனை அவங்களுக்கு போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் எனக்கும் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல வேலை என்னென்னா, நீங்கள் ஒரு கோவிலே போகிறீங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் சத்தமாக சேன் பண்ண வேணாம், மனசில் நீங்கள் சேன் பண்ணலாம். சாய் 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 இல்லாட்டி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. என்னோடய ஃப்ரெண்டு, திஸ் கைஸ் நேம் இஸ் ஆசிஸ். அவன் வந்து குஜராத்தில் இருக்கான். இஸ் இன் அ பிளேஸ் கால் பாலன்பூர். ஒரு நாள் என்ன சொன்னான்னா, நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அது வந்து எப்படி சாய் கம்யூனிட்டி மாதிரி ஒரு வேறு குரு பற்றி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குஜராத்தில் ஒரு வில்லேஜுக்கு போய்ப்பாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலில் தங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே டீலாம் போட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தினம் என்ன பண்ணுவாங்களா, வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்களாம் அந்த கிராமத்து மக்கள். இவங்க 4 பேர் உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி மாத்திரம் குடிச்சுக்குவாங்களாம். அதாவது சாமி நினைக்கணும், எப்படி நாம்ஸ்மரன் பண்ணால் நான் சொல்கிறேன்ல, அப்படி சாய் சாய் சாய்னு சாண்டிங் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லதுலாம் நடக்கும். இவங்க யாரும் சாமியார் கிடையாது, இவங்களாம் நம்மள மாதிரி இருக்கவங்க தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரு பக்தியை வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாமஸ்மரன் பண்ணுங்கள், இறைவனை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதை ஒரு 10 நாளாக எல்லாருமே பிஸியாக இருக்கிறவங்க 10 நாளாக வருஷத்துக்கு 10 நாள் இந்த மாதிரி சேவை செய்வாங்களாம். ஒவ்வொரு கிராமம் ஒரு 10 கிராமம் செலக்ட் பண்ணிட்டு அந்த கிராமத்தில் போய் ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்டு. நம்மளால் தமிழ்நாட்டில் இதை செய்ய முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் பீப்புள் வில் டூ இட். பட் மெசேஜ் இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள். இது எப்போ இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் கோயிலுக்கு தினம் வருவேன் இங்கே கோயம்புத்தூரில். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது வந்து ஐ ஹாவ் டு கம் ஹியர் அட் 8 o'clock. அது கொஞ்சம் லேட் ஆகிரும்னு நான் தோணுது. ஏன்னா இப்போ இந்த பிரிட்ஜெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஐ கம் ஃப்ரம் 10 kilometers அவே ஃப்ரம் த டெம்பிள். பட் தென் எனக்கு வந்து நான் அந்த டைமுக்கு வந்து நான் கோயிலில் நான் கூட்டினேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி நான் எப்படி நினைப்பேன்னா, என்னோடய ஒரே சந்தோஷம் அதாக தான் நினைப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் ட்ராவல் எனிவேர், ஐ ஜஸ்ட் லிவ் வித் மை மதர், மை சிஸ்டர் இன் த யூஎஸ். அப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு டிவோட்டி, நான் தேர்ட் ப்ரைவசி படிச்சிருக்கனால பேர் சொல்ல வேண்டாம். அவர் என்ன சொன்னார்னா, திடீர்னு என்னை கூப்பிட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி காலில் வலி இருக்கிறதுனால நான் கோயிலில் அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு எனக்கு கவலை வர இவங்கெல்லாம் நல்லா நடக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இப்படியே இது எல்லாத்துக்கும் இருக்கும், கோயிலில் வருவாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கவலை இருக்கும், திடீர்னு மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க லைஃப் நல்லா இருக்கே, நம்ம லைஃப் இப்படி இருக்குன்னு அது யதார்த்தமாக நினைக்க தான் தோணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஐ டோல்ட் ஹிம், நாம்ஸ்மரன் பண்ணுங்கள், சாண்டிங் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு 3 மணி நேரம் நீங்கள் கோயிலில் உட்காடுறீங்க, நீங்கள் பாபாவை பார்த்துட்டு மற்ற டிவோட்டிஸ் பார்க்குறீங்க, பாபாவை பாட்டுக்கிறீங்க, உங்களுக்கு பொழுது போயிடுது. ஆனால் பக்திங்கிறது என்னென்னா, அதாவது மனம் உருகி வேண்டது வந்து எப்படி இருக்கணும்னா, யூ ஆர் மெல்ட்டிங் வித் டிவோஷன் அண்ட் சாய். பாபா அப்படின்னு சொல்கிறது வேற, சும்மா அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு ஏதோ பூ கொடுக்குறாங்கன்னு அப்படியே வாங்கிட்டு அப்படி அது வேறு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெல்ட் ஆகி நம்ம பாபா வணங்குறதுக்கு வந்து இந்த சாண்டிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். அவருக்கு என்ன சொன்னேன்னா, வாங்க வந்து உட்காருங்க, ஏதாவது புக்கு படிங்க. நீங்கள் வந்து சச்சரித்ரா ஃபுல்லெல்லாம் படிக்க வேண்டாம், எந்த நல்ல புக்குனாலும் படிக்கலாம். அந்த ஒரே ஒரு பேஜ் மாத்திரம் பண்ணிங்க. ஏன்னா அந்த ஒரு பேஜில் நீங்கள் படித்தது உங்களுக்கு மனசில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் மனசில் வந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டி சாண்டிங் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், சாய் 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 இல்லாட்டி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம். வெளியில் சத்தம் கேட்காம நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த சாண்டிங் பண்ணிகிட்டே இருங்க. அவர்கிட்ட நான் மும்பையில் இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 to 10,000 டைம்ஸ் நான் சாய் சாய் சாய்னு சாண்டிங் பண்ணியிருப்பேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் ட்ரெயினில் இருந்துட்டு இன்னொரு ஸ்டேஷன் போகிறது, அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு என்னோடய ஆஃபீஸ் போகிறது, இதுக்குள்ளேயே நான் வந்துட்டு அப்புறம் ஈவினிங் மறுபடியும் என்னோடய பிளேஸ்க்கு ரூமுக்கு வருது. இதுக்குள்ளே நான் சம்டைம்ஸ் 3,000 to 10,000 டைம்ஸ் சாய் 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 சாண்டிங் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ டோல்ட் ஹிம் தட் எக்ஸாம்பிள்.
அவர் எந்த அளவுக்கு நான் சொன்னதை வாங்கிட்டாருன்னு தெரியல. பட் ஐ வில் டெல் யூ, ஒரு சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் நம்ம அதை பண்ண பழகி எனக்கு எப்படி ஆயிரும்னா, நான் வந்து இப்போ எப்படி ஆகிட்டேன் லாஸ்ட் 10-15 இயர்ஸ், சாண்டிங் ஹேஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் மை செல்ஃப். நான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன், வேறு ஏதாவது வீடியோ பார்த்து ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் என் மனசில் சாய் 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 அது அந்த சாண்டிங் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும். அது தட் இஸ் பிகாஸ் யூ ப்ராக்டிஸ் சம்திங். டிவோஷனில் வந்து அதுதானே சாதனான்னு சொல்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, கோயிலுக்கு வராங்க, பார்க்கிங்க்கு இடம் கிடச்சிதா கிட்டுக்கிட்டுன்னு ஓடுறது, உள்ளே போகிறது, அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறது. யூ ஹாவ் டு ஃபீல் த சாய்ஸ் ப்ரெசன்ஸ் இன் யூ. அவர் வந்து சிலையில் இருக்கார் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் உங்கள் மனசில் இருக்காது, உங்கள் அம்மா அப்பா மனசில் இருக்காரு. ஹீஸ் இன் த ஹார்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஸோ அதை நீங்கள் உணரணுன்னா ஒன் ஆஃப் த வேஸ், நிறைய வழிகள் இருக்குது. ஒவ்வொருத்தங்க உங்களுக்கு இந்த வழி பிடிக்காது, வேறு வழி வச்சுருப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது இந்த சாண்டிங் பண்ணுறது. முன்னெல்லாம் நான் சாண்டிங் வீடியோவே போட்டிருந்தேன், இப்போ அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோவா நேரம் இல்லை. ஐ தாட் நான் தமிழில் ஏன் இந்த வீடியோ பண்ணோன்னா, தமிழ் மக்களுக்கு இது ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நம்மளால் போய் என்னோடய ஃப்ரெண்டு குஜராத்தில் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கிராமம் போய் அவங்ககிட்ட போய் சொன்னோன்னா நம்மளை லூசுன்ட்டுருவாங்க. பட் தென் சாண்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மனசில் சாய் 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 சாய்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது சாண்ட் பண்ணலாம், டிரைவிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஆனால் சாண்டிங்கும் நீங்கள் மனசுக்குள்ளே பண்ணலாம். வேறு ஏதாவது சின்சியராக ஒர்க் பண்ணும்போது பண்ண முடியாது, யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட் ஒர்க் இல்லையா. எந்த ஒர்க்கில் நாலேஜ் அப்ளை பண்ணாமல் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கில் நீங்கள் மனசில் சாண்டிங் பண்ணலாம். நீங்கள் சாய் சாய் சாயின்னு சாண்டிங் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும், நல்லதே நடக்கும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் மீ, யூ கேன் ஆல்வேஸ் கோ டு starsa.com. யூ ஹவ் மை நம்பர் தேர், யூ கேன் ஆல்வேஸ் இமெயில் மீ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.